இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பாலிசி நோட்டு ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 500 பேஜஸ் இருக்குங்க. 496 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டு சரிங்களா. ஸோ இது வந்து அரௌண்ட் நம்ம 9 பேஜஸ் வந்து சம்மரி பண்ணியிருக்கோம். கண்டென்ட் வந்து எந்த இடத்துலையும் பாலிசி நோட்ஸில் இருக்கிறது மிஸ் ஆகி இருக்காது சரிங்களா. எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். 9 பேஜஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹெல்த்து பாலிசி நோட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கிறதுனால எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பின்னாடி நம்ம முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணுறேங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து சும்மா என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகியிருக்கு அப்படி இதை நான் சொல்கிறேன். ஸோ நேஷ்னல் ஹெல்த் மிஷன் என்ஹெச்எம்னு சொல்லக்கூடியது, அதில் அர்பன் ஹெல்த் மிஷனு, ஸோ அப்புறம் வந்து மென்டல் ஹெல்த்து, சைல்டு ஹெல்த்து சரிங்களா. ஸோ அதில் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டா ஐஎம்ஆர், எம்எம்ஆர், என்எம்ஆர் இதெல்லாம். ஸோ ட்ரைபல் ஹெல்த்து, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்சிடிஸ் சரிங்களா. ஸோ இதனுடைய ப்ரிவேலன்ஸ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ ஆக்ட் 2017 கொண்டு வந்திருப்பாங்க. ஹெல்ப்லைன் 14416 டெலிமானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்ப்லைனு டி நிம்மான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ஸோ அந்த மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் இன்ஸ்டியூட் வந்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பாக்கத்தினுடைய கேம்பஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கலாம். ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து 3 இருக்குது: லக்ஸியா, முஸ்கான், காயக்கல்ப் சரிங்களா. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இதில் காயக்கல்ப் வந்து ஆல்ரெடி பிவைக்யூல கேட்டிருக்காங்க. நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம், காசநோய் இறப்பில்லா திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஸ்டேட் பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி லெப்ரோசி எரடிகேஷன் ப்ரோக்ராம், மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சரிங்களா. ஸோ 7.5% நீட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. அவர் தலைமையில் போடப்பட்ட கமிட்டி ஏகே ராஜன். ஸோ அதுக்கப்புறம் கலையரசன் கமிட்டி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் சென்டர் ஃபார் ஏஜிங் கிண்டியில் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, ரீசெண்டாக கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே வந்து செகண்ட் சென்டர் இது. ஃபஸ்ட்டு வந்து எய்ம்ஸ் டெல்லியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். இது வந்து முக்கியமான ஆக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பிசிபிஎன்டிடி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 94, தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 97, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 94, ஏஆர்டி ஆக்ட் வந்து 2021, சராகசியம் 2021 தான். ஸோ அடுத்து வந்து இஎஸ்ஐ ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டைரக்டரேட் வந்து பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்சிடி. அப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இம்யூனைசேஷன், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் யூஐபி அப்படின்னு சொல்லக்கூடியது 11 வேக்சின்ஸ் போடுவாங்க அகைன்ஸ்ட் 12 டிசீஸ்க்கு அகைன்ஸ்டாக சரிங்களா. ஸோ யூவின் அதுக்கப்புறம் இவின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 போர்ட்டல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், கம்யூனிகபிள் டிசீசஸ், ஃபேமிலி வெல்ஃபேர் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபேமிலி பிளானிங் பற்றி இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும் சரிங்களா. அந்த கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் ப்ரெசன்ட் டேட்டா வந்து இங்கே இந்தியாவோட இதுவும் தமிழ்நாடோட இதுவும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கான்ட்ரசெப்ஷன் அந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பர்மனெண்ட்டு, டெம்பரரி மெத்தடு. ஸோ அதில் ஓவரால், இன்ட்ராயூட்ரின், இன்ஜெக்டபிள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நியூயர் கான்ட்ரசெப்டிவ். ஸோ புதுசாக வந்து எனக்கு வந்துருக்குது. அப்புறம் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி, அது என்ன மெத்தடு, அதுக்கான ஆக்ட் 1971, அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ ஃபேமிலி பிளானிங், இண்டெம்னிட்டி ஸ்கீம் சரிங்களா. சப்போஸ் அந்த ஸ்டெரிலைசேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா அண்டு நேச்சுரோபதி சரிங்களா. ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. டேபிள் காலம்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் படிக்க. ஸ்டேட் ஆயுஷ் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பிங்கிறது இது வந்து வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்டுங்கிறது ஜிகா ஃபண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. 108 எமர்ஜென்சி ஹெல்ப்லைனு, 15537 மார்ச்சரி வேன் ஹெல்ப்லைனு, 102 ட்ராபேக் சர்வீஸு ஜேஎஸ்எஸ்கே கீழே இருக்கக்கூடியது, 104 ஹெல்த் ஹெல்ப்லைன், அதாவது நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கான கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்ணக்கூடியது 104 ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டருடைய காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஸோ சிஎம்சிஹெச்ஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு நம்மை காப்போம் 48. ஸோ அந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டு 2 lakh வரைக்கும்
கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுட் சேஃப்டி, தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், சரிங்களா. ஸோ அதுக்கான ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ட்ரிபியூனல் யார், அதனுடைய சப்போஸ் பெனால்ட்டி எவ்வளோ, இதெல்லாம் வந்து சொல்லிங்க கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஏஐ தான். ஸோ அவங்க தான் வந்து ரெகுலேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் 2023 எஃப்எஸ்ஐ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு செகண்ட் இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரக்ஸ் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன், டைரக்டரேட் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறம் டான்சாக்ஸ், ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1987 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட 88 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ பெஸ்ட்டு ரிசர்ச்சர் அவார்டு வந்து இவங்க இன்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க 2023 சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து 9 பெஞ்சஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் வந்து நமக்கு சோஷியல் வெல்ஃபேர் எப்படியோ அதே மாதிரி ஃபேமிலி வெல்ஃபேரும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ மற்றது படிக்கலனாலும் இது வந்து கண்டிப்பாக படிச்சிருங்க, சரிங்களா. கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா அது. நம்ம நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும். ஸோ எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் பார்ப்போங்க. ஸோ அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டீட்டெயில்ஸ் வந்து டெலிகிராமில் இருக்கும். மெயில் ஐடி கொடுக்குறேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம்.